வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் கடந்த பொங்கல் ஸ்பெஷலாக தேட்டர்ஸில் வெளியான அயலான் படம் தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. இதை தொடர்ந்து இந்த படத்தை சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அயலான் படத்தோட ஓடிடி ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்தை தெலுங்குலையும் தேட்ரிக்கலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதோட அயலான் படத்துக்கு தெலுங்குல ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டும் நடந்துச்சு. ஆனால் அயலான் படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகலை. அது ஏன்னா அயலான் படத்தோட கிராஃபிக்ஸ் பணிகளை பிரபல பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கானோட ரெட் சில்லிஸ் நிறுவனம் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான மொத்த பணத்தை முழுமையாக செலுத்தாதனால அயலான் படத்தை தெலுங்குல தேட்ரிக்கலாக ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆக்டர் ஷாருக் கானோட ரெட் சில்லிஸ் நிறுவனம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ அயலான் படம் கடைசி வரைக்கும் தெலுங்குல தேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகாமலேயே இப்போ ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நியூஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா நியூஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.